Hi friends, வணக்கம். Hello there, how are you doing? வணக்கம். Hey, what's up? So thank you for support. Hello there, how are you doing? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ மெயின்லி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகினர்ஸ்க்கும் சில அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபருக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோகிராஃபர்னா சப்போஸ் இதை பார்க்குறீங்கன்னா இட் வில் பி போர்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப வெரி பேசிக்காக இருக்கும். இஃப் யூ லைக் ப்ளீஸ் கண்டினியூ. ஃபைன். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய ஏர்லியர் ஸ்டேஜில் நான் ஃபேஸ் பண்ண சம் ஆஃப் தி இஷ்யூஸ் நான் ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறப்ப அதை நான் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன். அதே இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது வந்து சில பேர் ப்ராப்ளமாக சொல்லியிருப்பாங்க, சில பேர் சொல்யூஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நானும் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு சின்ன குயிக் ஹிண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சது தான் இந்த வீடியோவே. ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு, இந்த ஃப்ளாஷ் நான் யூஸ் பண்ணுறப்ப இஸ் தட் சட்டர் ஸ்பீட் மேட்டர்ஸ் ஃபார் மீ? அது வந்து செர்டன் எக்ஸ்டென்ட் எஸ். ஏன்னா சட்டர் ஸ்பீட் சிங்க் ஸ்பீடெலாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஒன்ஸ் நீ சிங்க் ஸ்பீடு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணாலும் கூட தெர் இஸ் நோ இம்பேக்ட். பட் இதே கேஸ் ஆம்பியன்ட் லைட்டில் போயிட்டு சட்டர் ஸ்பீடை கம்மியான என்ன ஆகுது, ஃபுல் பிரைட் ஆகிடுது இமேஜ். பட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறப்ப அந்த சட்டர் ஸ்பீடை லோவாக வச்சா கூட என்னாகும், நோ இம்பேக்ட். வாட் இஸ் த ரீசன்? நோ இட் என்னென்னா, சட்டர் ஸ்பீட் கம்மியாகிறதுக்கும் லைட்டுக்கும் தான் மேட்டர் இல்லையா. ஆனால் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறப்ப லைட்டு அப்படி ஃபயர் ஆகி அப்படி நிற்க போகிறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு ஃபயர் ஒன்லி ஆன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லையா. ஏன்னா சட்டர் ஸ்பீட் அடிக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டார்க்காக தான் இருக்குது. அதனால் அது வந்து உங்களுக்கு இம்பேக்ட் வரப்படாது சட்டர் ஸ்பீடில். அதனால சட்டர் ஸ்பீட் டசன்ட் மேட்டர் ஃபார் யுவர் ஃப்ளாஷ் லைட் ஃபார் லோயர் ஸ்பீட் ஐம் டாக்கிங் அபவுட் இல்லையா. ஹை ஸ்பீட் போகிறதுக்கு செப்பரேட் சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ளாஷு ப்ளஸ் கேமரா சப்போர்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஹை ஸ்பீட் சிங்க். அப்படின்னா நான் வந்து 250 மட்டும்தான் வச்சு ஷூட் பண்ணணுமா, அதுக்கு மேலே வச்சு ஷூட் பண்ணக்கூடாதா? ஷூட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கேமராவில் சட்டர் ஹை ஸ்பீட் சிங்க் ஆன் பண்ணணும். அதே போல் இந்த ஃப்ளாஷ்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாஷஸ் வில் ஹாவ் தி ஹை ஸ்பீட் சிங்க். அதை செட் பண்ணிட்டீங்கன்னா இட் கேன் கோ அப் டு 1/8000 ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து நிறைய பேர் வந்து ஆக்ஷன் அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். ஹை ஸ்பீட் சிங்க்கு யூஸ் பண்ணி தான் ஃப்ரீசிங் ஃபோட்டோகிராஃபிஸ் இல்லையா, இந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும், அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி எடுக்கிறது? ஹை ஸ்பீட் சிங்க் வேணும். அது வந்து செகண்டில் போயிடும். அப்படி ஹை ஸ்பீட் சிங்க் வேணும். மல்டிபிள் ஃப்ளாஷ் வித் ஹை ஸ்பீட் சிங்கில் எடுத்திங்கன்னா அது ஒர்க் ஆகும். அதுக்கு ஓகே, ஃபைனல் பாயிண்ட், வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிகினர்ஸ். என்ன பாயிண்ட் அப்படின்னா, கோஸ்டிங் இன் த இமேஜ். செக் அவுட் தட் இமேஜ். பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு பின்னாடி ஒரு கோஸ்ட் இருக்கா? எஸ், கோஸ்ட் இல்லை, நத்திங் பட் அ ஷேடோ ஆஃப் த இமேஜ். ஏன் வந்துச்சு? சப்போஸ் இந்த ஃப்ளாஷை ஆன் கேமராவில் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் ஃப்ளாஷை போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணுறப்ப இப்படி ஷூட் பண்ணுறீங்க, இமேஜுக்குடைய ஷேடோ பின்னாடி இருக்குது, அப்படியே வந்து அதிலே விழுந்துடும், இமேஜுக்கு நேராக பின்னாடி போயிடும். சப்போஸ் இதை வந்து போர்ட்ரேட் மோடில் வச்சு ஷூட் பண்ணுறீங்க, இப்படி வச்சு ஷூட் பண்ணுறீங்க, என்ன ஆகுது, இந்த இமேஜ் இப்படி இருக்கிறதுனால இமேஜோட ஷேடோ அப்படியே பின்னாடி விழுகும். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இமேஜஸ் வரும். ஈவன் நீங்கள் ஃப்ளாப் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணால் கூட உங்களுக்கு இமேஜ் வந்து ஹார்ட் இமேஜஸ் கிடைக்கும், சாஃப்ட் இமேஜ் கிடைக்காது இல்லையா. அதனால தான் அந்த கோஸ்ட் வருது. சில பேருக்கு பிடிக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கோஸ்ட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் பிக்சர்ஸ். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒன் ஆஃப் மெயின் ரீசன் போர்ட்ரேட் எடுக்கணும் சரி, இன்ஃபேக்ட் ஈவன் இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் கூட யூ கேன் டில்ட் திஸ் ஃப்ளாஷ், டோன்ட் ஹிட் டைரக்ட்லி ஆன் தி இமேஜ். இதை டில்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒயிட் வாலோ வேறு இது இருந்தோ பவுன்ஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா பவுன்ஸ் பண்ணி சாஃப்ட் லைட் இமேஜில் விழுகும், பெர்ஃபெக்ட் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் நிறைய நாள் இன்ஃபேக்ட் 10 years பேக் ஐ ரிமெம்பர் ஒரு வெட்டிங்கோ ஏதோ போனப்போ கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கேமராவுக்கு மேலே ஃப்ளாஷை மாட்டிட்டு இப்படி மேலே வச்சுருந்தார்.
நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், என்னங்க சார் இங்கே பாருங்கள் கேமரா ஏதோ மிஸ்டேக்கில் மேலே தூக்கி வச்சுருக்கீங்க, லைட் நேரம் அடிக்க போகல அப்படின்னு நினச்சேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டார். அப்போ தான் எனக்கு தெரியும் எதுக்கு அவர் சிரிச்சார் அப்படின்ட்டு. இப்போ தான் அது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ தான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த நான் தெரிஞ்சுக்கிறேன் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அப்போ தான் தெரிஞ்சது, ஆஹா எதுக்கு சிரிச்சார் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது. இப்படி வச்சு மெயினில் ஏன் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா, டைரெக்டாக லைட்டாக சப்ஜெக்ட் மேலே அடிக்காமல் ஒயிட் வாலோ இதுலேயோ பட்டு பவுன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வர லைட் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். கண்டிஷன் there should be a white wall or something which can reflect your light. அப்படி மாதிரி இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் இதை வச்சு ஷூட் பண்ணலாம். இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டு இப்படி வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா லைட்டு கீழே ஸ்கைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஷூட் பண்ண முடியாது. அதனால் ஏதாச்சும் ஒயிட் வாலோ இது இருந்ததுன்னா நீங்கள் பவுன்ஸ் பண்ணி அந்த லைட்டை வந்து சப்ஜெக்டில் படுறதுனால உங்கள் கோஸ்ட் வராது, பர்ஃபெக்ட் சாஃப்ட் இமேஜ் கிடைக்கும். ஸோ these are all the points I wanted to discuss. உங்களுக்கு ஹிண்டாக கொடுக்கலான்னு நினச்சேன். That's why this video is. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் லைக்கை போடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருந்தனாலும் கமெண்ட் போடுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். டேக் கேர், see you soon. Bye.